ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அரைக்கீரை எப்படி கடையலான்னு பார்க்கலாம். அரைக்கீரை கடையிறதுக்கு கீரையை வாங்கி நல்லா ஆஞ்சி வச்சுக்கோங்க. ஆஞ்சி ஒரு 2-3 தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. ஏன்னா மண் நிறையா இருக்குன்றதுனால மண் அப்புறம் நரன்னு இருக்கும். ஒரு 3 தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் கீரையை அலசி வச்சுக்கிட்டு பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா வேக போடலாம். வாங்க அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. புளி போட்டுக்கோங்க. புளி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வேக விடலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வாங்க, நாங்கள் இதுதான் சேர்ப்போம், வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டோம். அரைக்கீரைக்கு பொதுவாகவே எந்த கீரைக்குமே வெங்காயம் சேர்க்க மாட்டோம். பொரியலுக்குன்னா தான் வெங்காயம் சேர்ப்போம். வேகட்டும். கீரை வெந்துன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கடையலாம். கீரை நல்லா வெந்துடுச்சு. வாங்க கடையலாம். வாங்க சட்டியில் போட்டுக்கணும். கடையலாம். வாங்க உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கடைங்க. கீரையை சட்டியில் கடைங்க. தாளி போடலாம். வாங்க தாளிக்கிற கரண்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளி போடலாம். எண்ணெய் காயட்டும். கடுகு போடுங்க. கடுகு பொரியட்டும். நாங்கள் வடவெல்லாம் போட மாட்டோம். கடுகு போட்டு கடுகு பொரியட்டோன்னு பூண்டு தட்டி வச்சுக்கிறோம். பூண்டு போட்டுக்குவோம். காஞ்ச மிளகா போட்டுக்குவோம். நல்லா செவந்து வரட்டும். கீரையில் கொட்டிக்கலாம். நல்லா செவந்துடுச்சு. வாங்க கீரையில் போட்டுக்கலாம். கலந்து கடைங்க. கீரை கடையக்குள்ளலாம் யாருக்கு ரொம்ப நெடி ஏறுங்க? உங்களுக்கெல்லாம் நெடி ஏறுங்களா? எங்களுக்கு நெடி ஏறுதுங்க. கீரை கடைஞ்சி முடிச்சாச்சு. கீரை கடைஞ்சாச்சு. இப்படி தான் நாங்கள் அரைக்கீரை கடைவோம். நீங்கள் எப்படி கடைவீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப கட்டியாலாம் தயிர் மாதிரிலாம் வைக்க மாட்டோம். ஓரளவு நார்மலாக இது பண்ணுற மாதிரி தான் வைப்போம். வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பிட போகிறோம்.